12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இரும்புரைங்கிற அரசர், அவருக்கு வரமா கிடைச்ச அபூர்வ சக்தி கொண்ட மரகத நாணயத்த பயன்படுத்தி பல போர்கள்ல வெற்றி அடைஞ்சு பேரரசரா வாழ்ந்தாரு. அவரு வயசாகி சாகுற நிலைமையில தன்னை தவிர அந்த மரகத நாணயத்த வேற யாரும் பயன்படுத்தக் கூடாதுன்னு நினைச்சு அதை தன்னோடயே வச்சு ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா ஒருத்தர் அந்த இரும்புரை அரசனோட கல்லறையை கண்டுபிடிச்சு அந்த மரகத நாணயத்தை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மரகத நாணயம் 100 பேருக்கு மேல கை மாறிடுச்சு. அந்த நாணயத்தை கையால தொட்ட அத்தனை பேரும் ஒரு மர்மமான துருப்புடிச்ச ட்ரக்கு மோதி இறந்து போயிட்டாங்க. அந்த இரும்புரை அரசனோட ஆவிதான் இந்த மரகத நாணயத்தை பின்தொடர்ந்து வர்றதாவும் அதை கையால தொடுற மனுஷங்க அத்தனை பேரையும் கொல்றதாவும் எல்லாரும் நம்புறாங்க. இப்போ பிரசன்ட்ல ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் ராமதாஸ்னு ஒரு லோக்கல் ஸ்மக்லர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல ஒரு ஸ்மக்லிங் பண்ணி பெருசா செட்டில் ஆகணும்னு ஹீரோவுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஒரு நாள் சைனாவை சேர்ந்த ஒரு ஸ்மக்லர் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த மரகத நாணயத்தை எடுத்து கொடுக்கறவங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரதா சொல்றாரு. ஹீரோவுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் இந்த மரகத நாணயம் பத்தி தெரிய வரவும் அதை தானே எடுத்து கொடுத்து 10 கோடி பணத்தை சம்பாதிக்கலான்னு பிளான் பண்றாரு. அந்த நாணயத்தை தொட்ட எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. உயிருக்கு ஆபத்து வராம அதை எடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு சாமியாரை பார்த்து ஐடியா கேட்க, மரகத நாணயத்தை தொட்டதுனால செத்து போன ஒருத்தரோட ஆத்மாவை துணைக்கி வச்சுக்கிட்டா உங்களால அதை எடுக்க முடியும்னு சொல்லி அதுக்கான ப்ரொசீஜரையும் சொல்லி அனுப்புறாரு. சாமி சொன்ன ஐடியா படி அந்த மரகத நாணயத்தை தொட்டு செத்து போன ஹீரோ ஃப்ரெண்டோட மாமாவான சிதம்பரம்ங்கிறவரை நினைச்சுக்கிட்டு ஒரு மந்திரத்தை 1000 தடவை சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்துல ஊசியை குத்துறாங்க. அந்த ஆத்மா எலுமிச்சம்பழத்துல வந்துருது. அதே நேரம் இவங்களோட பாஸ் ராமதாஸ் ஹார்ட் அட்டாக்ல செத்து போக அவர் உடம்ப அடக்கம் பண்ணும்போது ஹீரோ பாக்கெட்ல இருந்த அந்த எலுமிச்சம்பழம் தவறி டெட் பாடி கையில விழுந்துருது. அடுத்த நாளே ராமதாஸ் டெட் பாடியில சிதம்பரத்தோட ஆவி புகுந்து குழிக்குள்ள இருந்து எழுந்து வந்துருது. அந்த மரகத நாணயத்தை எடுக்க நான் உதவி பண்றேன், ஆனா என்ன மாதிரியே செத்து போன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவி இறங்குறதுக்கு 3 டெட் பாடி வேணும்னு சிதம்பரம் கேட்க, நைட்டோட நைட்டா எப்படியோ 3 டெட் பாடியை ஏற்பாடு பண்ணி விடியறதுக்குள்ள செத்து போன சிதம்பரம் ஃப்ரெண்ட்ஸோட ஆவியை அந்த டெட் பாடிங்களுக்குள்ள வர வச்சு அவங்கள நடமாட வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் ஆவி பூந்த அந்த டெட் பாடிங்க உதவியோட அந்த மரகத நாணயத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதோட அந்த இரும்புரை அரசனோட ஆத்மா உண்மையா இல்லையா, மரகத நாணயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இரும்புரை அரசனோட ஆத்மாவை சமாளிச்சு எப்படி தப்பிச்சாங்கன்னு காமெடி கலந்து ரொம்ப த்ரில்லிங்கோட சொன்ன படம் தான் இந்த மரகத நாணயம். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.